அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆவடி அக்குபஞ்சர் சேவா சங்கம் நடத்தக்கூடிய 2 நாள் வகுப்பு வருகின்ற 22 மற்றும் 23 சனி ஞாயிறு இது குறித்த வீடியோவும் சரி போஸ்ட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். இந்த வகுப்பில் அப்படின்னா புதுமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் உள்ளே வந்து சேரலாமா வேணாமா, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் சொல்ல போகிறாங்களோ, இது ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை நான் நிறைய பார்த்துருக்கேன், பல்ஸ்லாம் பற்றி தெரியும், டீப் பல்ஸ்லாம் பற்றி தெரியும் அப்படின்னு தெரிந்தவர்கள் இருக்கலாம். இது வந்து நம்ம ஹெட்டிங்லேயே பார்த்திங்கன்னா படியாத படிப்புன்னு போட்டிருக்கோம். இந்த படியாத படிப்பு, குணமாக்கும் கலை, இது எல்லாத்துக்கும் மேலே பெருமையை வெறுத்தவர்களுக்கே புதிய அக்குபஞ்சர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரேராக தான் சில ஹீலர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே கேள்விப்பட்டிருந்தாலும் படியாத படிப்பு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு நீங்கள் இதுவரை தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை தான் இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறீங்க. சில பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இங்கே வந்து இந்த புள்ளி சொல்லி தருவாங்களா, இல்லை 5 புள்ளி சொல்லி தருவாங்களா, இல்லை 16 புள்ளி சொல்லி தருவாங்களா, இல்லை பஞ்சபூத புள்ளின்னு சொல்கிறாங்களா, ஒரு 4 புள்ளி மட்டும் அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லி தருவாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனதுக்குள் எழும். ஆஸ் ஏ ஹீலராக நீங்கள் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழும். இல்லை எனக்கு எதுவுமே ஒன்றும் தெரியாது, நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளாங்காக இருப்பாங்க, அவங்கள பற்றி ஒன்றும் விஷயம் கிடையாது. பட் ஏற்கனவே நீங்கள் நிறையா வகுப்புகள் படிச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் மேன்மையான வகுப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து படியாத படிப்புன்னு எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இயற்கையும் இறைவழியும் எல்லாரையுமே ஹீலராக ஆக்கிவிடாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் ஹீலர் ஆகும். ஸோ அப்படி நம்ம ஹீலராக ஆகணும்னா ஹீலருக்கு என்று ஒரு அடிப்படை குவாலிட்டி இருக்குது. அந்த அடிப்படை குவாலிட்டி தான் ஹீலர் ஆகும். ஆல்ரெடி அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம். அதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு தொந்தரவாளரை தொட்டு குணமாக்குறோம். தொட்டு குணமாக்குறது வேறு, தொடாமலே குணமாக்கக்கூடிய ஆற்றலும் வேறு. தொட்டால் சுகம், தொடாமலே சுகம். ஸோ மொத்தத்தில் நாம் சுகமாக இருக்க வேண்டும். அதாவது தொந்தரவென்று வரக்கூடியவர்கள் சுகத்தை முழுமையாக பரிபூர்ணமாக அனுபவித்து அந்த ஆரோக்கியத்தை அனுபவித்து மாட்டாங்க என்று சொல்ல வேண்டும். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவங்களுக்கு விளம்பரம் வருது. நிறையா வகையான மருத்துவங்கள், இயற்கை மருத்துவம், பாரம்பரிய மருத்துவத்தில் நிறையா வகையான விளம்பரம் வந்தாலும் நமது இந்த அக்குபஞ்சர் மரபு சார்ந்த மருத்துவத்துக்கு மட்டும் அதிகப்படியான விளம்பரங்கள் இருக்காது. முக்கால்வாசி நம்மளுடைய சமூகம் சார்ந்த மக்கள் மட்டும்தான், நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகி ஒரு விஷயமாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கம்யூனிட்டியாக இதை கொண்டு போகணும், ரொம்ப நம்ம பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்தோ இல்லை பெய்டு ஆட் கொடுத்தோ பெய்டு ப்ரமோஷன் கொடுத்தோ பண்ணுற அவசியம் கிடையாது. நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் தேடி வந்து வாங்குவாங்க. அதுபோல் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமே இந்த தொடு சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது, நம்ம அது மூலியமாக குணமாக்கிக்கலாம், மருந்து மாத்திரம் வெளில வரலாம் தெரியும். இது நம்ம ஹீலர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதையும் தாண்டி ஒரு ஹீலருக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஒருங்கிணைந்த இறைவழி மருத்துவமாக இதுவரை நீங்கள் அறிந்திடாத சில புள்ளிகள், அதுதான் படியாத படிப்புன்னு சொல்லியிருக்கு, புள்ளிகளை தூண்டுவதற்கான அணுகுமுறைகள், அந்த அணுகுமுறைகளுக்குள்ள மிகச்சரியான தூண்டுதல் இருக்கிறதா, இது எல்லாமே இருக்குது. என்னுடைய மெய்ஞான சத்குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நேரடியாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ நேரடியாக வருகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இயற்கை அடுத்தாக அளிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் மாற்று சிந்தனையும் இல்லாமல் பிளாங்காக வாங்க. நீங்கள் ஏற்கனவே படித்த படிப்பெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே தவறாக சொல்லவில்லை. நீங்கள் ஏற்கனவே படிச்சலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ப்ளெயினாக ஒரு பிளாங்க் ஒரு ஒயிட் போர்டாவோ அல்லது ஒரு பிளாங்க் ஷீட்டாக வந்தீங்கன்னா அந்த இடத்துல எதை ஃபில் பண்ணமோ அதை ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது அந்த படியாத படிப்புன்னு சொன்னாலே அந்த தேவையான விஷயங்கள், நாடி பிடிக்கிறதுலேருந்து நாடி சமநிலைப்படுத்துலேருந்து புள்ளிகளை தொட்டு தூண்டுவதிலிருந்து தொடாமல் தோன்றுவதிலிருந்து, அதாவது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வரான்னு சொல்லுவாங்க. அதுபோல் இயற்கையாகிய மெய்ஞான சத்குரு இயற்கை உண்மை சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வருகின்ற சனி ஞாயிறு ஆவடி அக்குபஞ்சர் சேவா சங்கம் மூலியமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வெளிவராத ஒரு விஷயம் மக்கள் எல்லாருக்கும் போய் சேரன்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சிக்கான முழு பங்களிப்பையும், அதாவது ஒருவர் வந்தால் கூட அந்த ஒருவருக்கான வகுப்பை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா, அது என்பதுதான் கேள்வி. பார்ப்போம், நேரில் சந்தித்து மிகச்சரியான தூண்டுதலோடு மீண்டும் பெருமையை வெறுத்தவர்களுக்கே அக்குபஞ்சர் என்று சொல்லி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நேரில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.